மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். மனசே சரியில்லைங்க. பாவம் அண்ணாமலை இப்படி ஆயிருக்க கூடாது. அதாவது நமக்கு அண்ணாமலை மீது 1000 விமர்சனங்கள் இருக்குது, அது வேற. சின்ன வயசு, வெயில், நான் கேள்விப்பட்டேன், வெயில்ல அலைஞ்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர்லாம் சொல்றாங்க. வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வெயில்ல ரொம்ப நேரம் இருந்தா சிலருக்கு இப்படி ஆகும். அது எலுமிச்சம்பழம்லாம் வச்சு தலையில தேய்க்கணும், அது மாதிரி குணப்படுத்திடலாங்கிறாங்க. மற்றபடி ஒன்றும் பயம் இல்லை, குணப்படுத்திடலாங்கிறாங்க. இருந்தாலும் பாவம் சின்ன வயசுல இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறதான். பட் சிலர் சொல்றாங்க இல்ல இல்ல அவர் முதல்ல இருந்தே அப்படிதாங்கிற மாதிரி சொல்றாங்க. அது நமக்கு என்னன்னு தெரியல, நம்ம எதுவும் தெரியாம சொல்லக்கூடாது, என்னன்னு தெரியல. அது எப்படி சொல்றது, பட் நல்ல டாக்டரை பாக்குறது நல்லது. ஏன்னா இப்ப அண்ணாமலையை பொறுத்தவரை நம்ம அரசியலா தான் அண்ணாமலை எதிர்க்கிறோம். அவருக்கு இப்ப இந்த மாதிரி வெயில்ல அலையும் போது அவருக்கு இப்படி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில ஆதாரங்களும் இருக்குது, ஆதாரத்தோடய நம்ம வழக்கம் போல பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது தமிழ் கேள்வி. நான் செந்தில். மகிழ்ச்சின்னு கூட சொல்லக்கூடாதுங்க, வருத்தம்னு தான் சொல்லணும். இருக்கட்டும், நம்ம அதை பேசுவோம். அதற்கு முன்பாக தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ், நண்பர்கள் எல்லோருக்கும் பரிந்துரை செய்யுங்கள். அதுவும் இன்னைக்கு பேச போற வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நான் கொஞ்சம், அதாவது துன்பம் வரும்போது சிரிக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதுக்காக நீங்க இந்த வீடியோ பார்த்து என்ன செய்யக்கூடாது, சிரிக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்க துன்பத்துல சிரிக்க சொல்லல வள்ளுவர். அண்ணாமலைக்கு ஒரு துன்பம் அப்படின்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, சிரிக்கக்கூடாது, தப்பு. ஸோ சிரிக்காம இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆபீஸ் வந்துட்டு இருக்கிற வழியில இன்னைக்கு இப்போ ஒரு கடையில் ஒரு டீ சாப்பிடுவேன், பேப்பர் இருக்கும், பேப்பர்லாம் வாசிப்போம். அந்த டீ கடையில ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். திமுக கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு இருந்தார். திராவிட கட்சிகள், திராவிடத்தெல்லாம் திட்டினார், பெரியாரெல்லாம் திட்டினார். ஏங்க, ஏதாவது திட்டலாம், அவங்களுக்கு உரிமை இருக்குது, எல்லாம் இருக்குதுதான். என்ன காரணம், ஏதாவது காரணம் இருக்குல்லாங்க. திமுக திட்டுறோம், திமுக என்ன காரணம், எதுக்காக திட்டீங்க அப்படின்னா அவர் சொன்னார், என்ன வெயில், மனுஷன் வெளியில போக முடியுதா, திமுக தான் காரணம். பதறிட்டேன். ஓ, என்னையா சொல்ற, சுத்தி இருக்க எல்லாரும் பதறிட்டான், டீ கடையில் இருக்கிற எல்லாரும் பதறிட்டான். வெயில் அடிக்கிறதுக்கு திமுக காரணமா, என்னையா சொல்ற, இது புதிய கண்டுபிடிப்பா இருக்கு, யார் யார் சொன்னா அப்படின்னா அண்ணாமலை அப்படின்னாரு. நான் பதறிட்டேன். ஓ, என்னையா அந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மையை நம்பிட்டு இருக்கீங்களா நீங்க? இப்போ அந்த ஆளே வெயில்ல கொஞ்சம் ஓவரா அலைஞ்சதுனால, இந்த 2-3 நாள் இந்த எலெக்ஷன் பிரச்சாரம் அலைஞ்சதுனால அவர் கொஞ்சம் அப்படி சொல்லியிருப்பாருன்னு வைங்க. நீங்க நினைக்க மாதிரி ஒண்ணு இல்ல, தப்பா இல்ல. கொஞ்சம் மயக்கத்துல வெயில் அலையும் போது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு மாதிரி கிறக்க வரும், மயக்கம் வரும், அதுல ஏதாவது வாய் உளறி இருப்பாப்ல. பட் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டான்னா இல்ல இல்ல, வெயில் அதிகமாயிட்டு கோயமுத்தூர்ல 2 டிகிரி முதல் 3 டிகிரி வரை வெயில் அதிகமாக இருக்கிறது, இதற்கு காரணம் இந்த திமுக தான் அப்படின்னா, கோயமுத்தூர்ல 2 டிகிரி 3 டிகிரி ஏறி இருக்குன்னா சென்னையில அப்படின்னு கேட்டாருங்க அந்த ஆளு. என்னடா இது புது பொருளியா இருக்குது. சரி, ஓகே. அப்ப நான் கேட்டேன், இது என்னையா இது ஒரு வரையறை இல்லையா அப்படின்னா, பக்கத்துல இன்னொருத்தன் திமுக திட்ட ஆரம்பிச்சான். இரியாயோ, அந்த ஆளுக்கே பதில் முடியல, நீ எதுக்கியா திட்டுற, என்ன என்னையா பிரச்சனை, இது தெரியாதுங்க. திமுக என்னெல்லாம் முடிச்சு தெரியுமா, என்ன ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல, எல்லாம் திராவிட கட்சிகள். என்னையா தமிழ்நாடு, இந்தியால எவ்வளவோ பிரச்சனை இருக்கா, எல்லாத்துக்கும் திராவிட கட்சிகள் தான் காரணம். தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் திமுக தான் காரணம். சரி, அப்ப இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைக்கு நேரு தான் காரணம். சரி, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு திட்டுற அப்படின்னு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லியா, அதான் திட்டிட்டு சொல்லு, ஒண்ணுக்கு போக முடியல, புரியல. சிறுநீர் கழிக்க முடியல, சரி அதுக்கு சிறுநீர் போகும்போது பயங்கரமா கடுக்குது, சரி அதுக்கு திமுக தான் காரணம். ஆட பைத்தியமே, உனக்கு ஒண்ணுக்கு போலனா கூட அதுக்கு திமுக தான் காரணமா? யாரா சொன்னா? அண்ணாமலை என்ன சொன்னாரு, ஒண்ணுக்கு போக அதுக்கெல்லாம் திமுக காரணம் சொன்னாரு. இல்ல இல்ல, வேலி ஏறதுக்கு அண்ணாமலை காரணம்னாருல, திமுக திராவிட கட்சிகள் இவங்க எல்லாம் தான் காரணம்னு சொன்னார்ல, அண்ணாமலை சொன்னார்ல. ஆமா, இப்ப வெயில் 2 டிகிரி முதல் 3 டிகிரி வரை ஏறி போச்சு. சரி, வெயில் ஏறினதுனால அந்த ஆளுக்கு நீர் கெடுக்கான், சூடு பிடிச்சுக்கிச்சான், போகும்போது கடுக்குதான். இதுக்கு இதுதான காரணம். ஆனா அடப்படுவாவிகளா, ஏன்னா இப்படி கிளம்பிட்டீங்க நீங்க அப்படின்னா,
இது இது இப்ப பாருங்க, கோவை மக்களுடைய நிலைமையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒருத்தன்ட்ட மாட்டிக்கிட்டு, ஆனா இப்படி ஒருத்தர் ஜெயிச்சு வெற்றி பெற்று நாடாளுமன்றம் போனாருன்னா அவர் என்ன பேசுவாரு? அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறேன். இருக்கட்டும், நம்ம கேட்கறதுக்கு காமெடியா இருக்கும். ஆனா, இவன் மக்களை எவ்வளவு இப்படித்தான் நார்த் இந்தியால மக்களை எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்குது பிஜேபி, பாஜக. இப்படிலாம் பேசி ஏமாத்தி, இது இப்ப உங்களுக்கு கேட்கறதுக்கு சிரிப்பா இருக்கா? காமெடியா இருக்கா? ஆனா பேசிட்டானா இல்லையா? சரி. இப்ப நான் என்ன கேட்கிறேன்? ஏன் கோ கொரோனான்னு சொன்னா கொரோனா பேருன்னு ஒரு பாஜக அமைச்சர் சொன்னாரா இல்லையா? நீங்க பாஜகவுக்கும் அறிவுக்கும் தொடர்பு கிடையாது. சம்மந்தம் கிடையாது. கொரோனாவை பார்த்து கோ கொரோனான்னு சொன்னா பேயிரும்னு ஒரு அமைச்சர் சொன்னார். ரைட். விளக்கேத்துங்கன்னாரு. ஏங்க லைட்டு சாயங்காலம் 6 மணி ஆனா எல்லார் வீட்லயும் லைட் போடுவோம். லைட் போடக்கூடாது. லைட் சுவிட்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். சரி, ஆஃப் பண்ணிட்டு போய் விளக்கேத்தணும். விளக்கேத்துனா கொரோனா போயிடும். யார் சொன்னா? மோடி. யோ, இனியா இந்த ஆள் பரவாயில்ல போல இருக்க. யாரு? அண்ணாமலை பரவாயில்ல போல இருக்க. 2 டிகிரி 3 டிகிரி வெயில் ஏறியதற்கு காரணம் சரி ரைட்டு. அவரு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு விளக்கு போடுங்க, கொரோனா போயிரும். அப்படியும் போலையா? கோ கொரோனான்னு கத்துங்க, கண்டிப்பா போயிரும். அப்படியும் போலியா? இப்போ நான் யோசிச்சு பார்க்கேன். ஏன் ஏன் லைட் ஆஃப் பண்ண சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சிலருக்கு இருட்டுனா பயம். அப்ப கொரோனா கிருமிக்கு வந்து கொரோனா கிருமி மோடி இப்படி யோசிச்சிருப்பாப்ல. மோடிட்ட ஒரு பேட்டி எடுக்கணும்னு வச்சிருக்கேன். ஏன் சார் இப்படி சொன்னீங்க? அப்படின்னா மோடி சொல்லுவார்ல, தம்பி இருட்டுனா எல்லாருக்கும் பயம். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோன்னு வைங்க, கொரோனா கிருமி பயந்து ஓடிடும்ல. சரி, அப்படியே ஓடலைன்னா எல்லாரும் சத்தமா கோ கொரோனானா கோ கொரோனானா எப்படிங்க போகும் அப்படின்னா, தம்பி இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, வீட்டை விட்டு வெளில போ, வீட்டுக்குள்ள வராத அப்படின்னா கோபப்பட்டு போயிருவார்ல, அதே மாதிரி கொரோனா கிருமி போயிரும்ல. நாட்டை எப்படிப்பட்டவர்கள் ஆட்சி செய்கிறார்கள்? அஹ் தமிழ்நாட்டுல எப்படி ஒரு ஆள்கிட்ட நம்ம சிக்கி இருக்கோம். சரி, ஓகே, கொரோனான்னு கத்தியும் போல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டுல இருக்க தட்டி டம்ளர் எல்லாம் எடுத்து டங்குன்னு அடி. டம்முன்னு அடிச்சேன்னா சரி, அப்போ சத்தம் பயங்கரமா சத்தம் வரும்ல, காது உயிங்கும், கொரோனா கிருமி தெரிச்சு ஓடிடும். ஆகச் சிறந்த புத்திசாலிகள் கையில் இந்தியா சிக்கி இருக்கிறது. என்ன சொல்றது? இப்படிதான். ஆனா எனக்கு சிரிச்சு வயிறு வலிச்சு கண்ணுல தண்ணி வந்துச்சு. ஆனா நீங்க நினைப்பீங்க, இப்போ தி ரியல் இஷ்யூஸ், உண்மையிலேயே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள், நம்ம ஸ்டெர்லைட், உண்மையிலே அந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலையால வந்து மக்களுக்கு பாதிப்புன்னு மக்கள் வந்து போராடுறான், பசுமை தீர்ப்பாயம் வந்து பாக்குது, எல்லாம் சொல்றான், கோர்ட்டு உத்தரவு போட்டுடுச்சு. ஆனா இதே அண்ணாமலையும் மோடி வகைராக்களும் என்ன சொன்னார்கள்? நரேந்திர தாமோதர தாஸ் மோடியும் பாஜகவினரும், ஏன் அண்ணாமலை, RN ரவி, ஆளுநர் எல்லோரும் என்ன சொன்னார்கள்? ஸ்டெர்லைட் நல்லது. எப்படி? அப்ப இவங்க கொண்டு வரக்கூடிய தொழிற்சாலைகளால கதிராமங்கலத்துல நீங்க வந்து இங்க தஞ்சை டெல்டா மாவட்டங்கள்ல நீங்க வந்து ஆழ்துளாய் கிணறுகளின் மூலம் மீத்தேன் ஈத்தேன் எல்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க. கடும் போராட்டம் தமிழகம் முழுவதும் அடித்தது. அப்ப என்ன சொன்னீங்க? தேச விரோதிகள் நீங்க. இயற்கை ஆர்வலர்கள், சுற்றுச்சூழலியலாளர்கள் தெளிவாக சொன்னார்கள், இவற்றினால் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளம் பாதிக்கப்படும், பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறையே பாதிக்கப்படும், பூகம்பம் ஏற்படக்கூடிய அபாயம் எல்லாம், நன்னீர் வந்து பாதிக்கப்படும் சொன்னாங்க. அதெல்லாம் ப்ரூவ்டு, நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டதெல்லாம் செய்வேன்னு நீ சொல்லுவ. கூடங்குளம் அணுமின் நிலையத்தால பாதிப்பு என்று பலரும் போராடினார்கள், அந்த மக்கள் போராடினார்கள். இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பாஜக அதை காது கொடுத்து என்னன்னு கேட்கல. பல நாடுகள்ல இந்த அணு உலையால் என்னெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, கதிர்வீச்சினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பது ஆய்வுகளின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டது. ஆய்வுகளின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட இதை எதையும் பத்தி நீங்க பேச மாட்டீங்க. இதை எதிர்த்து பேசுறவன் எல்லாம் தேச விரோதிம்பீங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவீங்க? வெயில் அதிகமானதுக்கு காரணம். அடேங்கப்பா, ஒரு மார்க்கமா தான் அலையிறீங்க நீங்க எல்லாம். இப்போ இந்த கூட்டணியில ஒருத்தர் மிஸ். இப்ப அவர் வந்து இந்த பக்கம் வந்துட்டார், அதிமுக கூட்டணிக்கு வந்து விட்டார். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவர்
நீ சொன்னா உன்னைய முந்திரன் பாரு, உன்னைய விட நான் எப்படி ஒண்ணு சொல்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு அண்ணாமலையே தேவல போல இருக்கு. திமுக முடிந்தால் தங்கத்தின் விலையை குறைப்பேன் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுக்குமா? தங்க நான் கற்பனை பண்ணி பாக்குறேன். தங்கத்தின் விலையை எப்படிங்க ஒரு மாநில கட்சி தங்கத்தின் விலையை குறைக்குமா? சரி, இந்தியாவிலேயே ஆட்சிக்கு வந்துருச்சு, எப்படி குறையும்? அது சர்வதேச பொருளாதாரத்தோடு தொடர்புடையது. வாய்ப்பு இருக்கு. எப்பன்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியில் இருக்கிறது. அதெல்லாம் சரி செஞ்சா அது வரும், அது வேற. ஆனா திமுக தேர்தல் அறிக்கை கொடுக்குமா? தங்கத்தின் விலை எது? இப்ப தங்கத்தினோட விலையை குறைக்கிறது, மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணுவோம், விவசாய கடனை ரத்து பண்ணுவோம், மாணவர்களுக்கு கல்வி சார்ந்து நிதி கொடுப்போம், இந்த மாதிரி பல திட்டங்களை சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. இதை செய்வோம். அதெல்லாம் தங்கம். சரி, ரைட், ஓகே, அவரவருக்கு அவரவர் பிரச்சனை. ஆனா நீங்க புரியணும், தேர்தல் நேரத்துல மக்கள் இதுல இன்னொருத்தர் கிளம்பி வந்திருக்காருங்க. ஓ அப்படியா? இப்ப உங்களுக்கு எல்லாம் இது வந்து பொய்ன்னு தெரியுதுல. எது 2% 3 விழுக்காடு வெயில் அதிகமானதற்கு இவர்கள் காரணம்னு அண்ணாமலை சொல்றதெல்லாம் நேற்று கழிவு ஊத்துறாங்க. கோவை மக்கள் பாவம், இப்படி ஒரு ஆளை கொண்டு வந்து எங்க தலையில கட்டிட்டீங்களேன்னு அவங்க கடுப்புல இருக்கிறாங்க. அது வேற. இன்னொருத்தர் இருக்கிறாரு, ரங்கராஜ் வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறாரு கலாட்டாவிற்கு. அதுல அவரு பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, ஒன்றிய அரசுடைய தேர்வுகள் அது வந்து பாஜக வந்த பிறகுதான் தமிழில் எழுதுவதற்கே வந்து ஆணை பிறப்பித்ததாம். அப்படியா? ஏன் இப்படி? அப்ப ஏன்னா இதை யாரும் செக் பண்ண மாட்டீங்க. அதை நீங்க 2024 இருக்கும் போதே இவர்கள் நம்ம இப்படி ஏமாற்றுகிறார்களே. நான் இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன். உண்மை என்ன தெரியுமா? பாஜக வருவதற்கு முன்பாகவே 2013ஆம் ஆண்டு நான் டேட்டோட போட்டிருக்கிறது நம்முடைய நண்பர் பூதம் அவர்கள் அவருடைய ட்விட்டர் ஐடியில போட்டிருக்கிறாரு. நான் எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். 2013ஆம் ஆண்டு என்ன போட்டிருக்காங்க? CAPF எக்ஸாம், ரைட்டா? மே மாசம் 2013 நடக்குது. என்னென்ன லாங்குவேஜ்ல எழுதலாம்னு போட்டிருக்காங்க. மராட்டி, மலையாளம், தமிழ், பஞ்சாபி, பெங்கால், கன்னடா, இப்படி இந்த லாங்குவேஜ்ல எல்லாம் எழுதலாம்னு 2013 பாஜக ஆட்சி இல்ல, மோடி பிரதமர் இல்ல, ரைட்டா? மன்மோகன் சிங் ஆட்சி. 2013 இந்த கொடுத்தாச்சு. ஆனா உள்ளபடி என்ன நடந்துச்சு தெரியுமா? மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அது தூக்கப்பட்டுச்சு. இப்ப இன்னொன்னு காட்டுறோம் பாருங்க. அதுலயே 2018 இதே CAPF எக்ஸாம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அறிவிக்கிறது. என்ன போட்டுக்கிறாங்க பாருங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஒன்லி. இப்ப இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஒன்லி அப்படின்னா ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு எளிது. ஹிந்தி தாய்மொழியாக இல்லாதவர்களுக்கு எவ்வளவு கடினம் இது. அப்போ இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு மட்டும் நீங்க போட்டு நடத்திடுவீங்களா? இந்தியாவில் முழுவதும் ஒரு தேர்வை நடத்த மாட்டீங்களா? இங்கிலீஷ் அண்ட் மலையாளம், இங்கிலீஷ் அண்ட் கன்னடா, இங்கிலீஷ் அண்ட் தெலுங்கு, இங்கிலீஷ் அண்ட் பஞ்சாபி, இங்கிலீஷ் அண்ட் பெங்காலி, இப்படி நடத்த முடியாதுல்ல? இங்கிலீஷ் அண்ட் மராட்டின்னு நடத்த முடியாதுல்ல? அப்ப இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு மட்டும் ஏன் போட்டு நடத்துறீங்க? அப்ப பொய் அப்ப நீங்க நம்புற மாதிரியான பொய்யும் கூச்சமே என்று சொல்லுகிறார்கள், நம்பவே மாட்டோன்னு தெரிஞ்சாலும் வெட்கமே என்று அந்த பொய்யை சொல்லுகிறார்கள். ஏன்? மக்களை அப்படி நினைக்கிறது. மக்களை வந்து முட்டாள்கள் என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். மக்கள் ஒருபோது முட்டாள்கள் இல்லை, உங்களை பார்த்து எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல்ல அண்ணாமலை எல்லாம் கோயம்புத்தூர்ல படுதோல்வி அடையணும். அது கோயம்புத்தூருக்கு நல்லது. கோயம்புத்தூர் மக்களை நாடு மதிக்கும். பரவாயில்ல, கோயம்புத்தூர் மக்கள் படித்தவர்கள், பண்பானவர்கள், உழைப்பாளிகள், தெளிவாக இருக்கிறார்கள். ஏன்னா ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் வித்தியாசம் தெரியாம நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா? போலாவரம் திட்டத்தில் நீங்கள் நிறைய ஊழல் செய்தீர்கள் அப்படின்னு தெலுங்கானா மாநில முதலமைச்சருடைய மகள் கவிதாவிடம் வந்து பப்ளிக்கா ஒரு தொலைக்காட்சியில அண்ணாமலை பேசினா, அந்த சகோதரி, நண்பரே, சகோதரரே, எதையா போய் படிச்சுட்டு வாங்க, நான் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் மகள், எங்க அப்பா மீது நீங்க குற்றம் சாட்டுறீங்க, அது ஆந்திரால இருக்குதுன்னு. அதாவது உங்களுக்கு புரியுதா? ஸ்டாலின் அவர்களை நோக்கி கேரளால இருக்கிற ஏதோ ஒரு திட்டத்தை சொல்லி, அல்லது கர்நாடகால அல்லது குஜராத்ல இருக்கிற ஏதோ ஒரு திட்டத்தை சொல்லி, அந்த திட்டத்துல ஸ்டாலின் ஊழல் செய்யாருன்னு சொன்னா ஊரே சிரிக்காது. புரியுதா உங்களுக்கு? அமெரிக்காவில் மோடி ஊழல் செய்தார்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இன்னொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை, அது எந்த மாநிலம்னே தெரியாம அடிச்சு விடுறது தானே.
இப்படி அண்ணாமலையினுடைய காமெடிகளை மட்டும் தொகுத்தா தனியா ஒரு தொகுப்பாவே போடலாம் ஒரு பக்கம். இப்படியான ஆட்கள் இவர்களை வைத்துக்கொண்டு இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சமும் கூச்சமின்றி இப்பொழுது வரைக்கும் நரேந்திர தாமோதர் தாஸ் ஒண்ணு சொல்லுவார், கவனிச்சிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் யாரு? எல்லாத்துக்கும் காரணம் நேரு. காஷ்மீர் பிரச்சனையா? நேரு தான் காரணம். விலைவாசி உயர்வா? நேரு தான் காரணம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வா? நேரு தான் காரணம். கேஸ் விலை உயர்வா? நேரு தான் காரணம். இப்படி எல்லாத்துக்கும் சீனாக்காரன் இப்ப ஊடுருவிட்டானா அதுக்கும் நேரு தான் காரணம். ஐயோ, எல்லாத்துக்கும் நேரு தான் காரணம்னா என்ன கதை? கேட்பானா இல்லையா மனுஷன்? ஒரு மனிதன் நியாயமா கேட்பான்ல. அப்போ எல்லாவற்றுக்கும் நேரு தான் காரணம். அந்த மாதிரி இங்க எல்லாத்துக்கும் திராவிட கட்சி தான் காரணம். இவர்களை பலப்படுத்தி யார பாஜகவோடு மறைமுகமாக கூட்டு வைத்துக் கொண்டு, கள்ள கூட்டு வைத்துக் கொண்டு பாஜகவோடு நான் உங்களை அடிக்க மாட்டேன், ரொம்ப அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறோம், பிரதான எதிரி திமுக தான் என்று இன்னொரு பக்கம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இவர்கள் எல்லோருடைய நோக்கமும் பாஜக இங்க வந்தாலும் பரவாயில்ல, இதற்கு இவர்கள் எல்லோருக்கும் ஒரு விலை இருக்கிறது, இவர்கள் எல்லோருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இவர்கள் எல்லோரும் ஆபத்தானவர்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அண்ணாமலை போன்ற நகைச்சுவை என்ன சொல்லுது, நமக்கு கேட்க நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. பட் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறதெல்லாம் ரொம்ப சிரமம். கோவை மக்கள் சிந்திக்க வேண்டும். அன்பு தம்பி அண்ணாமலைக்கு ஒரு சகோதரனாக வேண்டுகோள், அதிகமா வெயில சுத்தாதீங்க, வாரத்துக்கு ஒருக்க எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, முடிஞ்சா தலையில எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க. நான் உங்க நம்பிக்கை நான் குச்சப்படுத்தாத தயவுசெய்து நினைக்க வேண்டாம். ஏதாவது இந்த கோயில் அந்த மாதிரி போய் இப்ப பேய் ஓட்டுறதுதான் இருக்கும், தர்காவுக்கு போவாங்க, வேளாங்கண்ணி சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க. ஓகே, அது நம்பிக்கை இருக்கலாம், உங்களுக்கு நீங்க விரும்பினா போங்க, அது உங்களுடைய சாய்ஸ், அது நான் ஒன்றும் குறை சொல்ல. பட் பெட்டர் டாக்டர் பார்க்கறது பெட்டர். அது ஏன்னா வெயில்ல அதிகமாக அலைவதால் ஏதேனும், நான் சொல்றது சரும கோளாறுகள், சருமம் ஏதாவது இந்த ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி வந்திருக்கும், ஏதாவது இருக்கும், இது மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி நான் ஒன்றும் தப்பா சொல்லல. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா டாக்டரை பாருங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஏன்னா சூட்டை தணிக்கும், உங்கள் உடலுக்கு நல்லது. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அது எங்களுக்கு நல்லது. ஏன்னா முடியல, பாவம் இல்லையா நாங்க, அதனால சொல்றேன். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்கள், நலமோடு இருங்கள் என்று சொல்லி மறவாமல் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று தமிழ் கேள்வி சொந்தங்களிடமும் கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நாட்செந்தில். நன்றி. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.